அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. எனது உயிரினில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே, என் அன்பு குழந்தைகளே, மாணவ மணிகளாகிய நீங்கள் புனித வளனார் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்களையெல்லாம் அழைத்து வந்த ஆசான்களுக்கும் உங்களுக்கும் அதை நிர்வகிக்கும் சுவாமிஜி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வந்தனத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தோட்டம் சார்ந்த அந்த பகுதியும் எல்லாமே நம்முடையது, இது என்னுடையது அல்ல என்பதை தெரிந்தே வாழ்ந்து வருகிறேன். காரணம், நேற்று யாருடையதோ இன்று நம்முடையது, நாளை அவ்வளோதான். அதனால் அந்த பேராசிரியர் சொன்னது போல் பற்று ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதுதான் உண்மையும் கூட. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி பிறப்பு இல்லையா? உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையில் நம்ம என்னவா இருக்கோம்? நாம் அனைவருமே ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் எல்லோருமே. இதில் பேசுகின்ற போது மதம், இனம், மொழி, நாடு இதை அத்தனையும் அடிபட்டு போகும். காரணம் என்னவென்றால், எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் சொல்லாத கருத்தே கிடையாது. நபிகள் நாயகமாக இருந்தாலும் சரி, இயேசு பிரானாக இருந்தாலும் சரி, புத்தராக இருந்தாலும் சரி, மகாவீரராக இருந்தாலும் சரி, ஆழ்வாராதிகளாக இருந்தாலும் சரி, சிவனடிகளாக இருந்தாலும் சரி, எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்க? அன்பே கடவுள். ஆனால் நம்ம அன்பாக இருக்குமா? சொல்லுங்க. அன்பே கடவுள். அன்புக்கு என்ன இலக்கணம்? இப்போ தமிழில் அன்பு, ஆங்கிலத்தில் லவ்வா, LOVE. தமிழில் அன்பு. அந்த சொல் எதை குறிக்கும்? கரும்பு இனிப்பான ஒரு பொருளை குறிக்கும். புளி, அந்த 2 எழுத்து புளி எதை குறிக்கும்? புளிப்பாக எதையெல்லாம் சாப்பிட்டோமோ அதெல்லாம் கவனத்துக்கு வரும். ஒரு மாடு அப்படின்னு சொன்னால் அந்த மாடு எதை குறிக்கும்? ஒரு மாட்டை குறிக்கும். அன்பு அது எதை குறிக்கும்? இதை பற்றி சிந்திக்கவே இல்லை நம்ம. இல்லை. இப்போ அன்பு என்பது என்ன? அன்பு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? அதுக்கு விளக்கமே இல்லை. அது ஒரு கருத்து பொருள். அம்மா குழந்தைகிட்ட இருக்கிறது அன்பு, அப்பா பிள்ளைகிட்ட இருக்கிறது அன்பு, ஆசான் மாணவர்கள்கிட்ட இருக்கிறது அன்பு தான். இந்த நாட்டின் மீது நமக்கு இருந்தால் அதுவும் அன்பு தான். இப்போ அன்பை பற்றி சொல்லாதவர்கள் யாருமே இல்லை. இந்த அன்பு என்பது எந்த பொருளை குறிக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லா ஞானிகளுமே எழுதி வைத்திருப்பதை மறந்துவிட்டு அதை கையில் எடுப்பவர்கள் வேறொன்றாக மாற்றி இந்த சமுதாயத்தில் கொடுத்ததனுடைய விளைவு நமக்குள்ளே சமாதானம் இல்லை, அமைதி இல்லை, ஒற்றுமை இல்லை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை, நாம இல்லவே இல்லை. இதற்கான காரணம் என்னென்ன? உண்மையாக நம்ம தெரிந்து கொள்ளவே இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் உண்மை, எனக்குள்ளே இருப்பது மட்டும்தான் உண்மை. இந்த உண்மை என்பது எது வரைக்கும் இருக்கும்? நாம் தாய் வயிற்றிலேருந்து பிறந்த உடனே முதல் மூச்சு உள்ளே போகும் இல்லையா? அந்த மூச்சு உள்ளே போகலைன்னா நாம் அத்தனை பேரும் என்னவா இருந்திருப்போம்? குழந்தையிலே இருந்துகிட்ருப்போம். முதல் மூச்சு காற்று உள்ளே போனதுனால தான் அது அம்மாவோ அப்பாவோ ஏதோ சொல்லி அழுகுது. அது ஆழ ஆரம்பிக்கிறது எப்போ? முதல் காற்று தாய் வயிற்றுலேருந்து வெளியே வந்து விழுந்ததும், தொப்புள் கொடியை கட் பண்ணதும், அறுத்ததும் முதல் சத்தம் போடுது. அந்த சத்தம் போட்டது எதனால்? மூச்சு காற்று உள்ளே போனதுனால தானே. முன்னமே இந்த உடம்புல சத்து இருக்குது, அதில் எல்லாமே இருக்குது. மண் இருக்குது, தண்ணி இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆகாயம் இருக்குது. எல்லாமே அந்த குழந்தைக்கு பஞ்சபூதங்களால் ஆனது இந்த சரீரம், இந்த உடம்புன்னு. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயம் என்பது வெற்றிடம். நம்ம மூக்கு உள்ள துவாரம் வெற்றிடம்.
காதுக்குள்ளே வெற்றிடம், வாயிலேருந்து மலம் கழிக்கிற வாசல் வரைக்கும் வெற்றிடம். வெற்றிடம் இல்லைன்னு சொன்னால் அது உள்ளே ஒன்றும் போகாது, ஒன்றும் வராது. வெளியே போகல, டாய்லெட் போகல, காற்று என்ன பண்ணும்? கீழையும் மேலேயும் போகலை, மலக்குற்றம் என்ன ஆகும்? இறந்துருவோம். காற்று மேலே போகல, கழுத்துக்கு மேலே உச்சிக்கு தலைக்கு போகல, மூர்ச்சி ஆகிடுவோம், கீழே விழுந்துருவோம். இந்த காற்று ஒன்று தான் நம்மளை கொண்டு வந்தது. இந்த காற்று என்னை நடத்துகிறது, உங்களையெல்லாம் நடத்துகிறது. இந்த காற்று என்னை விட்டு விடுவேன் ஆனால் என்ன சொல்லுவீங்க? செத்து போயிட்டாரு, இல்லை செத்து போயிட்டார் சொல்லிங்களா இல்லையா? உங்களை அந்த காற்று விட்டாலும் என்ன ஆவீங்க? இறந்துபட்டு போவீங்க. அப்போ இறப்பும் பிறப்பும் நம்ம அனைவருக்கும் பொது தானே. இந்த உலகத்தில் யார் பிறந்தாலும் இது ஒன்றா தான் நடக்கும். இவர் ஆங்கிலேய இந்தியர், இவர் கிழக்கு இந்தியர், இவர் மேற்கு இந்தியர், அப்படிலாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லையே. அப்போ இப்படி இருக்கும்போது கடவுளை நாம் தெரிஞ்சிருக்குமா? ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்க, அங்கேயே பொட்டிக்கோல உட்காந்துருக்கும்போது என்ன சொன்னாங்க? கடவுளை பார்த்தது உண்டா கேட்டீங்க? கடவுளை பார்த்துருக்கீங்களா? என்ன கேட்க மாட்டீங்களா? கடவுளை நான் பார்க்குறேன், எல்லாம் கடவுள் தான், எல்லோரும் கடவுள். இங்கே உணவு தயாரிப்பது கடவுள், அதை கொண்டு வந்து கொடுத்தவர் கடவுள், சாப்பிட்ட நாம கடவுள், இந்த படம் எடுக்கிறாரு அவர் கடவுள். இப்படிப்பட்ட கடவுளோடு நம்ம வாழ்கின்ற போது ஒரு எண்ணத்தை, ஒரு கருத்தை நீங்கள் உருவாக்கிங்க. இது ஏன் கடவுள், ஏன் மதம், ஏன் இனம், ஏன் மொழி, தேவையில்லாத ஒன்று. எது நம்ம பிரிக்கும் தெரியுமா? எது பிரிக்கும்? அந்த நாட்டில் நம்ம அனைவருமே பிரித்து வைத்திருப்பது எது? ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், கடவுளின் பெயரால் பிரிந்து கிடக்கிறோம் அத்தனை பேரும். நம்ம எல்லோரும் மனிதர்கள் மறந்துட்டோம். நமக்குள்ள என்ன வேறுபாடு? நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சென்ட் ஜோசப் தான் படித்தேன், சென்ட் ஜோசப்பில் படித்தேன். என்னுடைய பிரின்சிபல் யார் அப்படின்னா மரியதாஸ் ஐயா. சாமியை பணிக்கு போய் நான் வந்த பிறகு போய் பார்த்தேன். டேய் சிவராமா நல்லா இருக்கியான்னாரு. வயது ரொம்ப கூடி போயிடுச்சு, நிறைய வயசு ஆகுது, எப்படி 100 இருக்கும். 191 தான். சர்ச்சில் போய் பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவை விட எனக்கு ஆங்கிலத்தில் கையெழுத்து போடும்போது பி சிவராமன் போடுவேன். அதை நான் ஒரு மாதிரி ஸ்டைலில் எழுதினேன். கிளாஸ் ரூமுக்கு வந்தார், எல்லோரும் கையெழுத்து போட சொல்லி பார்த்துட்டு எவ்வளோ இப்படியே போடுவாங்க, இப்படி தான் போடணும்னு அன்றைக்கி சொல்லி தந்தது. இன்றைக்கி அந்த கையெழுத்து எஸ்ஐ போடும்போதெல்லாம் அவருடைய ஞாபகம் வரும். வாழ்க்கையில் எவ்வளோ சந்திக்கிறோம், எவ்வளோ சிந்திக்கிறோம். இப்படி சந்திப்பும் சிந்திப்பும் இருக்கும்போது எவ்வளோ பேர் நம்ம நிந்திப்பாங்க. நாம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம மாதா பிதா குரு அவங்க தான் தெய்வமே. தெய்வம்னு எனக்கு எனக்கு தெய்வம் எனக்கு என்ன பண்ணும்? எங்கள் அம்மா எல்லாம் பண்ணுச்சு, எங்கள் அப்பா எல்லாம் பண்ணுச்சு, உங்களுடைய ஆசான் எல்லாம் பண்ணுறாரு, நீங்கள் எல்லாம் எனக்கு எல்லாம் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு நான் பண்ணணும், எனக்கு நீங்கள் பண்ணணும். இப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் கனவு? கடவுள் வேணுமா? நீங்கள் எல்லாமே கடவுள் தானே. அப்போ இந்த சிந்தனை நமக்கு எப்போ வரணும்? உங்களுக்குள்ளே இருக்கிறதும் உயிர் தான், எனக்குள்ளே இருக்கிறதும் உயிர் தான். உங்கள் உயிரும் என் உயிரும் மட்டுமல்ல, எறும்பு சுவாசிக்குது, யானை சுவாசிக்குது, ஆடும் சுவாசிக்குது. விசுவாசம் என்பது இந்த சுவாச காற்றிலே தான் உள்ளது. மூக்கினால் சுவாசிப்பவரை விசுவாசம் செய்யாதேன்னார் இயேசுபிரான் அவர்கள். நீ செல், உனக்கு முன்பாக என்னுடைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. நான் அவரையும் குருநாதரை ஏற்றுக்கொண்டவன், நபிகளை ஏற்றுக்கொண்டவன். எனக்கு எந்த ஜாதியும் இல்லை, நான் எந்த மதமும் இல்லை. நான் நீங்கள் என்னோட இருக்கீங்க, உங்களோட நான் இருக்கேன், இது போதும் எனக்கு. இவ்வளோ எனக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் தான் செய்ய முடியும், உங்களே நான் வருவேன். நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். நம்ம ஒன்றுமே இல்லை, மூச்சு காற்று நின்று போச்சுன்னா சகலமும் போச்சு. எல்லாமே இந்த காற்று எங்கே போகுது? மேலே போகுது, கீழே வரைக்கும் போகுது. சரியாக காற்றுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா தான் மலஜல உபாதைகளை கிரமமாக கழியும். அதுக்கு இடம் கொடுக்காமல் நம்ம சாப்பிட்டான்னு சொன்னால் உடம்பு கெட்டு போகும்.
இந்த உடம்பு ஏன் கெடுது அப்படின்னா மல ஜல உபாதிகள் அப்படின்னு வள்ளலார் எழுதுவார். ஒன்றுக்கு போகிறதும் வெளியே போகிறதும் முறையாக தினம் காலையில் எழுந்தால் போகணும். அதற்கு சிரமம் ஏற்பட்டால் உடனே அதை சரி பண்ணுங்க, வேறு எதையும் சரி பண்ண வேண்டாம். ஏன்னா நாம் சரியாக இருந்தால் தான் நம்ம எல்லாவற்றையும் சரியாக செய்ய முடியும். காலையில் டாய்லெட் போகலன்னு சொன்னாலும் அதுக்கு பூரா உங்களுக்கு மனசு பெரிய பிரச்சனை. அதனால தான் மருத்துவர்கிட்ட போனது சரியாக கேட்பாங்க, காலையில் மழை ஜலம் சரியாக போகுதா. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவுட் கோயிங் இன்கம்மிங் ரெண்டு இருக்குது மொபைலில். நம்ம வெளியே போகல ஒன்றுக்கு போகலன்னா பிரச்சனை தானே ஏதோ. அப்போ மழை ஏன் சிக்கல் வருது? மழை சிக்கல் வர்றதுக்கு முதல் காரணம் எண்ணெய். உணவில் நீங்கள்லாம் எண்ணெயே சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. வறுவல் பொரியலை முதல்ல நிறுத்திட்டாலே மழை சிக்கல் கிடையாது. இந்த வறுவல் பொரியலெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க? இப்போ சாதாரணமாக நம்ம உற்று நோக்க வேண்டும். நம்ம சார்ந்து வெளியில் இருக்கிற எறும்புலேருந்து பறப்பனை, ஊர்வனை, நடப்பனை, குதிப்பனை, ஓடுவனை எல்லாத்தையும் பாருங்கள். அவங்களுக்கு யாருக்காவது மலச்சிக்கல் அல்லது யூரின் ப்ராப்ளம் ஏதாவது வருதா? இல்லை. ஏன்னா அவங்க சுதந்திரமாக எதை சாப்பிட்ணுமோ அதை மட்டும்தான் சாப்பிட்றாங்க. அவர்களுக்கு விதித்த அந்த உணவு, விதித்த அறிவு, விதித்த பழக்க வழக்கம். எறும்புலேருந்து யானை வரைக்கும் அன்றைக்கி உலகம் தோன்றியிலேருந்து இன்று வரைக்கும் எப்படி இருக்குது? அப்படியே தான் இருக்காங்க அவங்களாம். அவங்க வாழ்க்கை தரத்தில் ஏதாவது பார்க்க முடியுதா? நமக்கு 6 அறிவுன்னு சொல்ல எழுதப்பட்டது வந்திருக்கு, எழுதிருக்கோம். நம்முடைய வீட்டை மாற்றிக்கிட்டோம், எல்லாவற்றையுமே மாற்றிக்கிட்டோம். ஆனால் நம்முடைய உடம்பு என்னாச்சு? நம்முடைய பாரம்பரியம் சொல்லுவோம். நம்ம பாரம்பரியம் காணாமே. வந்ததில் ஒரே சகோதரர்கள், நாம் பிள்ளைங்களை நான் எதையும் கேட்கவில்லை. பொண்ணுங்க தான் யாரோ ஒரு அழகாக சொன்னாங்க. கீரைகள்லாம் கேட்டும்போது பட்டியலிட்டு சொன்னாங்க. பரவாயில்ல, கீரை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நீங்களும் அப்படி இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய செடி கொடி இதெல்லாம் பார்க்கணும். யார் எங்கே உருவாகிறாங்களோ அங்கேயே அவங்களுக்கு வேண்டியதும் உருவாகிக்குன்னு பைபிள்லேருந்து குர்ஆன்லேருந்து வள்ளலார் அருப்பா வரைக்கும் இருக்குது. எந்த ஊரில் நம்ம பிறந்தோமோ அந்த ஊர் மண், அந்த ஊர் தண்ணி, அந்த ஊர் காற்று, அந்த ஊரில் விளையக்கூடிய கீரைகள் காய்கறிகள் நாம் சாப்பிடணும். இங்கே நாம் பிறந்து வளர்ந்துக்கிட்டு பெங்களூரில் விளையில சவுசவும் கோஸும் தக்காளியும் நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்பு கெட்டு தான் போகும். பெங்களூரில் இருக்கிற அவர் இங்கே இருக்கிற முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சாப்பிட்டா உடம்பு கெட்டு தான் போகும். நீங்கள் எங்கே பிறந்து எங்கே வளர்றீங்களோ உங்களுக்கு அங்கேயே அந்த உணவு இருக்குது. அந்த உணவை நாம் எடுக்கணும். உணவை பார்த்து உண்ணுங்க. சாப்பிடும்போது அரை வயிறு சாப்பிட்டா போகிறோம். வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது, வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஆகாரம் அரை, ஒரு புட்டி இருக்குது பாட்டில், அதில் அரை பாட்டிலுக்கு ஏதாவது ஒரு பொருளை போட்டுங்க சாப்பாட்டை. இதுக்கு மேலே 1/4 பாட்டில் தண்ணி விடுங்க. மீதி 1/4 பாட்டில் மூடியை போட்டுட்டு குலுக்குனிங்கன்னா கீழேயும் வரும் மேலேயும் வரும். நம்ம வயிறு அப்படி தான் இருக்கணும். அரை ஆகாரம், 1/4 பங்கு தண்ணீர், 1/4 பங்கு வெற்றிடம். அப்படி இருந்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதோடு இல்லை, பசிச்சாதான் சாப்பிட்ணுன்ற எண்ணம் வரணும். ஆனால் எல்லா உயிர்களுமே பசித்தால்தான் தன்னுடைய உணவை உண்ணும். நம்ம கொட்டடியிலே மாடுங்க கட்டியிருக்கோம், புல் போடுவோம். சரி, சாப்பிட்டுட்டு கட்டுத்துறையிலே புல் இல்லாமல் இருக்கே அப்படின்னு நான் போய் 2 கைப்பிடி புல் அள்ளி போட்டோம்னா அந்த புல் சாப்பிடாது. அங்கேருந்து வருவார், பார்த்துக்கிற தம்பி வருவார், சிவலிங்கன்றவர், இந்த பாண்டியன்றவர். ஐயா இப்போ தான் புல் போட்டு முடித்தோம், அவன் வயிறு நிறைய சாப்பிட்டு அசைப்படுது பாருங்கள். இந்த மாடுங்க புல்லை நான் போட்டது சாப்பிடல, நாளை காலையில் தான் சாப்பிட்றாங்க. இன்னைய பொழுதுக்கும் அதை தொடவே இல்லை. இப்போ அவங்களுக்கு கூட தெரியுது நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நம்ம அடுத்து அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு போகணும். இவர் போட்டுட்டாருன்றதுக்காக எடுக்கலை. அதே மாதிரி அது தண்ணி வச்சாலும் கூட தனக்கு தேவையான தண்ணீரை மட்டும் குடிக்கும். பிறகு அந்த மாட்டை இழுத்துட்டு வந்து, மாடு வளர்க்குறவங்களுக்கு எழுங்க, இல்லை வளர்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். பருத்தி கொட்டையே போட்டாலும், புண்ணாக்கே வைத்தாலும், தவிடையே நிறைய கொடுத்தாலும் அந்த மாடு குடிக்காது. ஏன்னா தனக்கு தேவையான தண்ணியை குடிச்சாச்சு. இப்போ அந்த மாட்டுக்கு அறிவு இல்லைன்றோம். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. போயிட்டே இருங்க, தம்பி பெப்சி திறக்கிறாரு, கொஞ்சம் கொடுப்பார். சாப்பிட்டு 15 நிமிஷம் கூட ஆகலை, அடுத்து அவர் வந்தார். ஹேண்ட்பேக்கில் பார்த்தா கோகோ கோலா வச்சுருக்காரு.
அவர் குடித்த மிச்சம் நான் வாங்கி குடிக்கிறேன். போயிட்டே இருக்கிறோம். வழியில் பார்த்தா ஸ்ப்ரைட் போர்டு தொங்குது, 7 போட்டு வச்சுருக்கான். ஒரு ஆள் தலை வர பறக்குது. பார்த்த உடனே என்ன செய்கிறேன், ஒரு 7 வாங்குறேன். எனக்கு தேவையில்லை, தண்ணி இல்லை, தாகம் இல்லை. ஆனால் என்ன நினைக்கிறான், ஐயா சொன்ன மாதிரி ஆசை. ஆசை வயப்பட்டு குடிக்க என்ன ஆகுது, கெட்டு போகுது. என்னுடைய மகன் இன்ஜினியரிங் காலேஜில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கார். வேலையை விட்டுட சொன்னேன். ஏன் வேலை சொன்னான்னு நான் உங்களுக்கு சொல்லணும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி வருஷம் 1 லட்சம், மாதத்துக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறான். அந்த வருமானம் வரும்போது அவருடைய பார்வை குறையுது, தூக்கம் இல்லை, இரவு முழுவதும் வேலை, அடித்து போட்ட மாதிரி பார்த்தா ஒரு தெளிவே இல்லை. பாம்பேயில் இருந்தார். நீ வேலை செய்தது போதும், நீ சம்பாதித்தது போதும், வீட்டுக்கு வந்து சார். எங்கள் வீட்டு அம்மா அதெல்லாம் கூப்பிடாது, பாட்டிலுக்கெல்லாம் எண்ணெய் பொடி, தேவைதா கூந்தல் தையலுக்கு பாட்டிலுக்கு முடி போடவும், மற்ற மருந்துகள் தயார் பண்ணவும் கூப்பிட்றியா, அப்படி தான் இருப்பார் அப்படின்னாங்க. இல்லை நமக்கு என்ன இல்லைங்க, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இந்த லக்ஸுரி லைஃப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், சொல்லுவீங்க இல்லையா. ரொம்ப நவநாகரிகமாக மேம்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வு தான் நம்ம உடம்பை விட்டுறோம், நம்முடைய உயிரை இழந்துடுறோம். உயிரை விட்டு சம்பாதிக்கிறோம், உடம்பை விட்டு சம்பாதிக்கிறோம். எதுக்கு இந்த வருமானம், தேவையில்லை சொல்லிட்டேன். என் உறவினர்களே என்னை திட்டினாங்க, நல்ல சம்பளம், நல்ல உத்தியோகம், பையனுக்கு எடுக்கிறேன்னாங்க. விட்டுட்டு போ. விவசாயம் தான் பார்க்க சொல்லியிருக்கேன், மருந்து தான் என்னோட இருந்தது, சோரணங்கள் பண்ண சொன்னேன். ஏன்னா நிறைவு என்பது நம்ம உள்ளதாம்பா இருக்குது, வெளியில் இல்லை. நம்ம எப்படி வாழ்ந்தாலும் பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், தோட்டத்து வீட்டில் அவர் இதை பண்ணிட்டார், நாம் இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம உழைக்க ஓடு நம்ம கவனிக்காமல் போய்டும். தேவை போதுன்ற எண்ணத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துங்க, நல்லா தூங்குங்க. யார் நல்லா தூங்குறாரோ அவர் நல்லாவே படிப்பார். அதிகாலையில் எழுந்திருக்கிற வழக்கம் வேணும். ஏன்னா நீங்கள் இது படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஓசோன்னு சொல்லுவீங்க, O3ன்னு சொல்லுவீங்க, ஆக்சிஜன் சொல்கிறீங்க, ஹைட்ரஜன் சொல்கிறீங்க, ஹீலியம்ன்றீங்க. எவ்வளோ வாயுக்கள் இருக்குது, எத்தனை வாயுக்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க? 14 15 எத்தனை வாயுமா? 18 அமோனியா வாயு. என்னம்மா 110ங்களா? உங்களை மாதிரி நான் படிக்கலை தானே, சொல்லுங்கள். 110 118 வாயுக்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. வள்ளலார் ராமலிங்கம் சொல்கிறாரு, 64 கோடி லட்சம் பேதம் தான். 64 கோடி பேதம் காற்று. ஒரு காற்று இல்லை, 2 காற்று இல்லை, 64 கோடி பேதம் காற்றுல அவ்வளோ இருக்கான். அதில் ஒவ்வொரு காற்றை எடுக்கிறதுக்கு பயிற்சி, பற்றின்மை, பழக்கம், வழக்கம். இந்த காற்று இவ்வளோ வேலை செய்யும். நம்ம மூச்சு காற்று நிறைய உங்கள் உடம்புல சேர்ந்ததுன்னா நீங்கள் என்ன இருப்பீங்க, ரத்தம் ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கும். நிறைய பிராணவாயு இருக்கிற உடம்புல தான் ரத்தம் சிகப்பாக இருக்கும். நிறைய ஒரு குழந்தையை காமிச்சு ஐயா சொன்னாங்க, ரத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இல்லை, உங்களுக்கு எல்லோருக்கும் பாராட்டுகள். அது ரொம்ப சிறப்பான ஒரு ரத்தம் யாருக்கு இந்த மூச்சு காற்று யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ரத்த சேவைப்பண்ணு கூடிக்கிட்டே இருக்கும். மூச்சு காற்று குறைவதற்கு எது காரணம், நம்ம உணவு தான் காரணம். வள்ளலார் எழுதுகிறார், காரமும் மிகுபுளி சாரமும் கைப்பும் தோற்பும் உவர்ப்பும் சேர்த்து ஊர் அமுது உண்டு ஒழிகிறார்கள்னு எழுதுகிறார். அப்போ என்ன தான் சாப்பிட்றது? புளியை வேணான்றார், உப்பு வேணான்றார், மிளகாய் வேணான்றார். இன்றைக்கி இயற்கை உணவு இயற்கைன்னு வந்தாச்சு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதையெல்லாம் நம்ம உணவில் சேர்றதுனால தான் நமக்கு நல்ல தூக்கம். காலையில் நம்ம தோட்டம் சுற்றி பார்க்கின்ற போது ஒரு சொன்னாங்க, தூக்கமாக வருது எனக்கு அப்படின்னு. தூக்கம் வராதவங்க தூக்கம் வர்றதுக்கான உணவு இருக்குது. நம்முடைய பாரம்பரியத்தில் நம்ம மக்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. காலையில் ஒரு நாள் பழையது இரவு சாதம் வடித்து வச்சுருந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. காலையில் எழுந்து எடுப்பாங்க. இது அமெரிக்காவில் இன்றைக்கி கொஞ்சம் பழையது என்ன விலை விற்கிது தெரியுங்களா? இன்றைக்கி நம்ம பழையதை விட்டுட்டோம். அந்த பழைய அமுது அப்படின்வாங்க. அந்த பழைய சாதம் தயிர் போட்டு சாப்பிட்டா
தூக்கம். காலையில் 10 மணிக்கு காலேஜுக்கு போனது டேபிள் மேலே தலை வந்துடும், டெஸ்க் மேலே. அந்த தயிரும் அந்த பழையதும் செய்கிற வேலை. அதுவே 2 நாள் கழித்து சாதம் சூடாக புது சாதம் ஃப்ரெஷ்ஷாக வடிங்க. அதில் மிளகு நுணுக்கி கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் பசு நெய் இல்லை சுத்தமான எள்ளெண்ணெய் பிசைஞ்சு அதை எடுத்துகிட்டு போங்க. அந்த உணவு காலையில் சாப்பிட்டு போய் பாருங்கள், தூக்கம் வரவே வராது. மிளகு நித்திரை போக்கின்றாங்க. யார் தூங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ உணவில் மிளகு சேர்த்துக்கிட்டே இருந்தால் தூக்கம் வரவே வராது. மிளகு நித்திரையை கெடுத்துணும்னு சித்தர்கள் எழுதி வச்சுருக்காங்க. மிளகு நித்திரை போக்கி. அதோடு இல்லை, உடம்பில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடிய வல்லமை மிளகுக்கு உண்டு. இந்த ஒயிட் பேப்பர்னுங்க, வெள்ளை மிளகு தூள் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த உணவாக இருந்தாலும் 3 விரல் அளவு எடுத்து சாப்பிட்டு வந்தோன்னா எப்படிப்பட்ட கொழுப்பும் உடம்புக்குள்ளே தங்காது, கரைச்சிடும். பிபி வர்றதுக்கு காரணமே லோ ப்ரெஷர்ன்றாங்க, ஹை ப்ரெஷர்ன்றாங்க. இதெல்லாம் காரணம் ரத்தம் தான். ரத்தத்தில் சரியான காற்று இல்லாதனால தான். காற்றில் வந்தோம், காற்றுல இருக்கிறோம். காற்று போயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க? சத்து போயிட்டாருவாங்க இல்லையா, செத்து போயிட்டாருவாங்க. அப்போ செத்து போகிறதுக்கும் இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கிறதும் காரியமாக இருக்கிறது எது? உடம்பு ஒரு காரணம், அதில் காற்று தான் காரியம். உடம்பு ஒரு காரணம், உடம்புக்குள்ளே காற்று உள்ளே போய் நம்ம காற்று நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த காரியம், இந்த காற்று காரியம் எங்கேருந்து நடக்குதுன்னா நம்முடைய நெற்றி பகுதி. மிக உயர்வானது இந்த உடல் பகுதியில் நெற்றி தான் உயர்ந்தது. அத்தனை ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. இந்த நெற்றியில் நமக்கு முடி முளைக்கவில்லை, ஏன்னு கேட்குறாரு. எல்லா பிராணிகளுக்கும் முடி இருக்குது நெற்றியில், மனிதனுக்கு ஏன் இல்லை? மனிதனுக்கு இங்கே அறிவு அதிகமாக விளங்குகிறது, இங்கே அக்னி அதிகமாக காரியப்படுகிறது. அறிவு எங்கே இருக்குது? ஆசான் என்ன சொல்லுவாங்க? இப்போ இவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன வளர்த்த என்னுடைய ஆசான்னு சொல்லியிருக்காங்க. மூளை இருக்கான்னு கேட்டிருக்காங்க. என்ன இப்போ ஐயா கேட்க முடியாது இல்லைங்களா? என்ன சட்டம் அப்படி சொல்லுது. ஆசிரியர்கள்லாம் நின்றுட்டு பாடம் நடத்தும், மாணவர்கள்லாம் உட்கார்ந்து கேட்போம். நாங்கள் படிக்கும்போது நாங்கள் ஆசிரியர் உட்கார்ந்துருப்பார் நாற்காலியில், நாங்கள்லாம் நின்றுட்டு கேட்போம். அது ஒரு காலகட்டம். ஆக இந்த மூச்சு காற்று சாதாரணமானது அல்ல. நீங்கள் காற்றுக்கு இடம் கொடுத்து சாப்பிட்டாலே போதும். மிளகு உணவில் எடுத்துங்க, சீரகம் எடுத்துங்க, எண்ணெயெல்லாம் குறைங்க. இந்த தயிர் சாதம் சாப்பிட்டா பழைய அமுது சாப்பிட்டா தூக்கம் வரும். மிளகு சோறு சாப்பிட்டா தூக்கம் இல்லை. கரும்பு சாறு, தேன், எலுமிச்சம்பழம், இளநீர், வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் உணவில் நிறைய எடுங்க. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஆங்கில இந்தியர்களால் இங்கே நம்ம நாட்டுக்கு இப்போவும் வியாபாரமாகிட்டு இருக்கிற இந்த கடையில் விற்கிற எந்த பொருளும் சாப்பிடாதீங்க. இங்கே மருத்துவ குறிப்பை எழுதும்போதே எல்லாருக்கும் சொல்லுவேன், பேக்கரி உணவுகள், பேக்கெட் உணவுகள் கொள்ள மாட்டேன்னு சொன்னால் உனக்கு வைத்தியம் பார்ப்பேன்னு சொல்லுவேன். எப்படிங்க? பேக்கரி உணவுகள், பேக்கெட் உணவுகள் கொள்ளவே கூடாது. உங்கள் ஆரோக்கியம் பேக்கெட்டில் ஓடி போகுது. பேக்கரி எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கடலூரில் ஒரே ஒரு பேக்கரி தான் பார்த்தேன். இன்றைக்கி நெல்லிக்குப்பத்துலேருந்து இன்றைக்கி கடலூர் வரைக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் பேக்கரி 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 பேக்கரி. அது என்ன பேக்கரி? ஐயங்கார் பேக்கரியா? அது யார் ஐயங்கார்னு எனக்கே தெரியல. ஆமாம், நான் போகிற இடம்னு பார்க்குறேன் ஐயங்கார் பேக்கரி. இந்த பேக்கரி வந்த பிறகு தான் நம்ம எல்லாருமே பேக் ஆகிட்டோம். அதனால் பேக்கரி ஐட்டத்தை, ஏன்னா அதில் சேர்க்குற ஐட்டங்கள் ப்ரிசர்வேட்டிவ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க, அதில் இந்த புளிப்பு அமிலம் ஒன்று சேருது. அது நம்ம குடலில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அந்த அமிலம் நமக்கு சிறப்பானது. அதை தடை செய்வது தான் அந்த அமிலங்கள். அதனால் அதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது, அதெல்லாம் தவிர்த்துருங்க. இப்போ மெடிடேஷன் 2 பேர் தான் இருந்தாங்க இங்கே பார்த்தேன். மெடிடேஷன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள்லாம் கொஞ்சம் நேரம் காலையில் பகலில் எப்போ நேரம் கிடைக்குதோ உட்காந்து ஆசான் நடத்தக்கூடிய பாடத்தை 1 மணி நேரம் பார்க்குறீங்க. அவரை பார்த்து கண்களில் பார்த்து அவரை பதிவு பண்ணணும். சொல்லுவதை காதில் கேட்டு உள்ளே பதிவு பண்ணணும். கண்ணும் காதும் ஒரு சேர ஒரு பொருளை குவியும் போது அது நம்ம உள்ளே பதிவாயிடும். கண்ணு இங்கே இருக்கும், காது எங்கேயே இருக்கும். 2 இருக்கும்போது எண்ணெய் எங்கேயே ஓடிட்டுருக்கும். அப்புறம் எங்கே நம்ம பரிச்சை எழுதுறது? என்ன செய்யணும்?
நீங்கள் எதையோ சிந்திக்கிறீங்களோ அதெல்லாம் அந்தந்த வயசில் சிந்திக்கலாம். இந்த வயசில் என்ன சிந்தனை பண்ணணுமோ அதை சிந்தனை பண்ணுங்கள். உங்கள் உடல் நலம் எங்கள் கையில் இருக்குது. பெற்றோர்கள் நாங்கள் எவ்வளோ சங்கடப்பட்டு உங்களை அனுப்பணும் தெரியுமா? என்னுடைய மகனே விழுப்புரத்தில் கல்லூரியில் சேர்த்தாச்சு. பாலிடெக்னிக் படிக்கணும்னு விரும்பினார். நெல்லிக்குப்பம் டெய்லி ஃபீல்டில் படித்ததான் வெளியே வந்தார். ஒரு பாலர்கள் வந்துட்டார். பாலிடெக்னிக் சேர்க்குறேன். இங்கே என்னால் சந்திக்கிறவங்க நிறைய பேர் நான் தினம் சந்திப்பேன். எல்லோருமே எனக்கு உற்றவர்கள் தான், நண்பர்கள் தான். கொஞ்சம் பேர் என்னோட சொன்னாங்க, பஸ்ஸில் அனுப்பாதீங்க அண்ணன், ஐயா பஸ்ஸில் அவரை அனுப்பாதீங்க உங்கள் பிள்ளைய. ஏன் பஸ்ஸில் அனுப்பிச்சா கெட்டுருவார், ஹாஸ்டலில் போட்டால் கெட்டுருவார். பாதி பேர் ஹாஸ்டலில் போட்டால் கெட்டுருவாங்கன்றாங்க, பாதி பேர் பஸ்ஸில் அனுப்பிச்சா கெட்டுருவானாங்க. ஒரு மாதம் குழப்பிக்கிட்டே இருக்கிறான். அப்பா தெளிவில்லை, நீங்கள் என்னப்பான்னு கேட்குறான் பையன். அவனை கூப்பிட்டு இங்கே வந்தால் போர்ட்டிக்கல் உட்கார வச்சு, ஒன்று பஸ்ஸில் அடித்தாலும் கெட்டுருவியான், ஹாஸ்டலில் போட்டாலும் கெட்டுருவியான், நான் என்ன செய்யணும்னு கேட்குறேன். அவரை கூப்பிட்டு கேளுங்க, சொல்லுவார். அப்போ கெடுற பிள்ளை எங்கே வேணாலும் கெடுவான். அவர் சொன்ன பதில், உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா? நான் பஸ்ஸில் போகிறேன், தினம் அம்மா கையால் சாப்பிடணும். தினம் போனார், பஸ்ஸில் தான் போய் வந்து முடித்தார். அதை மாதிரி நீங்களாம் இருக்கணும்னு நான் விரும்புகிறது தப்பா? சொல்லுங்கள். வீட்டை விட்டு வெளியே வரீங்க, யாருக்காக வரீங்க? அப்பா அம்மா, உடன் பிறந்த சகோதரன் சகோதரி, உங்களுக்குன்னு நட்பு, உங்களுக்குன்னு உறவு, உங்களுடைய சுற்றம், எல்லோரும் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? ஒரு நல்ல கல்வி திட்டம், அன்பு, அடக்கம், பொறுமை, எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, போட்டி இல்லாத பூசலற்ற சமுதாயம் வளரணுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் வாழ்ந்துட்டேன், ஐயா வாழ்ந்துட்டுருக்குறீங்க. இவங்கெல்லாம் நீங்கள் வாழ போகிறவர்கள். எங்கள் அனுபவத்தை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம். அதனால் மனசு சிதற விடக்கூடாது. குதிரைகளும் வண்டியில் கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? குதிரை வண்டி. அந்த குதிரைக்கு இந்த பக்கம் மூடி இருக்குது. எதுக்கு தெரியுமா? எல்லாம் தெரியுது, உண்மையிலே தெரியுது. அது மாதிரி 2 கடிவாளம் போட்டுங்க. உரிய வயதில் உரிய விஷயங்கள் நடைபெறும். அதாவது வயசு இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் நம்ம உடம்புலே நடக்கிறது தானே. 5 வயது பையனோ 5 வயது ஒரு பொண்ணோ ஏஜ் அட்டன் பண்ணலையே. 5 வயசு குட்டி பையன் என்கிட்ட இருக்கார், 3 வயசு முடிஞ்சது, அவருக்கு ஆகி மீசம் முளைக்கலையே. என் பேத்தி சின்னவன் என் கூட இருந்தாலே, அவருக்கு ஏஜ் அட்டன் பண்ணலையே. அப்போ அதுக்குன்னு எப்போ ஏஜ் வரும்? அப்போ உள்ளேருந்தே நடக்குது இல்லையா? அப்போ உங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ இதெல்லாம் பண்ணுறவர் யார் தெரியுமா? அந்த அன்பானவர் தான். அன்பு, சிவம் எல்லாம் ஒன்று தான். கருணை, இரக்கம், தயவு, இதெல்லாம் ஒரு மிக உயர்ந்த கடவுள் இருக்கிற ஒரு பொருளை குறிக்கும். நீங்கள் கண்ணை கடந்து, மூக்கை கடந்து, வாயை கடந்து, உடலையே கடந்து உள்ளே போனால் தான் பார்க்க முடியும். பார்க்கின்ற கண்களை நீங்கள் மூடிக்கிங்க. நான் உங்கள் கண்ணுக்குள்ளே தெரியும்னா இல்லை. ஆனால் கண்ணுக்குள்ளேருந்து போய் பதிவான இடத்துல என்னை பார்க்க முடியுது இல்லையா? இந்த சிவராமன் நீங்கள் பார்த்தியான்னு கேட்டால் கண்ணை பண்ணிங்கன்னா ஒரு தலையில் டர்பன் கட்டிங்கன்னா மைக்கை கையில் பிடிச்சிட்டு மனசுக்குள்ளே நிற்கிறாரு. அந்த மனசு எங்கே இருக்குது? அந்த இடம்தான் உங்கள் கடவுள் இருக்கிற இடம். அது கருத்து பொருள், அதை நிரூபணம் பண்ண முடியாது. பார்க்கின்ற கண்ணும் பார்க்கப்படும் பொருளும் எங்கே இருக்கு? உள்ளே தான் இருக்குது. கண்ணை மூடிட்டா தெரியல, அப்போ யார்? காதை மூடிட்டா கேட்கல, கேட்டது யார்? முகர்ச்சி, மூக்கில் சுவாசம் இல்லை, முகர முடியல, யார்? பேசலை, உண்ணலை, ருசி இன்னும் காணலை, யார்? இரவு உறங்கும் போது ஏதாவது ஒன்று மட்டும் நடந்துட்டுருக்குல்ல, உள்ளே போய் வெளியே வந்துட்டு இருக்குது. எது? மூக்கு மட்டும்தான் வேலை செய்யுது. ஏன் இந்த மூக்கு மட்டும் வேலை செய்யணும்? எல்லாமே நம்ம கண்ணில் இருக்குது. நம்ம கண்ணால் பார்க்குறோம், நம்ம காதால் கேட்குறோம், நம்ம வாயால் உண்ணுகிறோம், வாயால் பேசுகிறோம், காலால் நடக்கிறோம், கையால் எடுக்கிறோம், கையால் கொடுக்குறோம். இவ்வளோ நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஒன்று மட்டும் ஏன் நம்ம கையில் இல்லை? யாராவது சிந்தனை பண்ணிங்களா? உங்கள் மூச்சு காற்று உங்கள் கையில் இருக்கா? உங்கள் உயிர் உங்களுடையதா? உங்கள் உடம்பு உங்களுடையதா? உங்களுடைய உடம்பு உங்களுக்கு சொந்தம் இல்லை. சொல்லுங்கள், சொந்தமா? சொந்தம் இல்லை. உங்கள் உயிர்
அப்போ என்னுடைய உடம்பும் என்னுடைய உயிரும் எனக்கு சொந்தம் இல்லை. அப்போ இருந்தே கடவுள் யாருன்னு தேடினவன். உலகத்தில் சத்தியமாக சொல்கிறேன் பிள்ளைங்களே, என்னுடைய மகன்கள் என்னுடைய மகள்கள் நான் ஒரு தாய் பெற்றுக்க முடியாது. இவ்வளோ பிள்ளைங்க இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு தாய் மக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நம்மெல்லாம் இன்றைக்கி சந்திச்சிருக்கோம். இது பெரிய வாய்ப்புன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களெல்லாம் வந்ததுலேருந்து ஒன்று 30 வரைக்கும் என்னால் தாங்க முடியல. எந்த பிள்ளையும் காணாமே, பேராசிரியர் காணாமே, எல்லாம் தயார் பண்ணிட்டுவேன். தயார் பண்ணது கூட ஊரில் கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. ஆனால் உங்களெல்லாம் பார்க்க முடியலையன்ற ஒரு ஏக்கம் இருந்தது எனக்கு. ஏன்னா நான் உங்களை அங்கே பார்க்க முடியாது. நீங்கள்லாம் என்னை இங்கே பார்க்குறீங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் நீங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல பிள்ளைங்களா, அன்புடையவர்களா, இரக்கமுடையவர்களா, தயவுடையவர்களா, கருணை உள்ளவர்களா, ஏதாவது மனசால் நல்லதே நினைங்க. வார்த்தையால் பக்கத்தில் உள்ளவர் கூட திட்டாதீங்க, வையாதீங்க. மனசு நோக்கம், அடிச்சிடலாம், மறந்துடுவாங்க. சொல்லிவிட்டு அந்த சொல்லு, டேய் அவங்ககிட்ட என்ன பேசுகிறேன்னா அதனால அவன் என்ன சொன்னான் தெரியுமா, பேச்சு வச்சுக்க மாட்டேன். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். அதனால் பார்த்து பேசுங்க, பார்த்து பழங்க. நட்பு மிக உயர்ந்தது. கிடைக்கக்கூடாது. தாய் தகப்பன் குருநாதர் கடவுளை விட நட்பு ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா ஒரு பையனோ ஒரு பொண்ணோ, என் பொண்ணு என்கிட்ட ஒன்று சொல்லாது, என்கிட்ட சொல்லாத விஷயத்தெல்லாம் பக்கத்தில் இருக்க அந்த தோழிகிட்ட சொல்லியிருக்கோம். அப்போ எவ்வளோ பெருசு நட்பு. பெற்று எடுக்கிறோம், வளர்க்குறோம், ஆளாக்குறோம், கட்டிக்க துணி கொடுக்குறோம், உணவு கொடுக்குறோம், எல்லாமே செய்கிறோம் உனக்கு. ஆனால் என்கிட்டயோ என் மனைவிக்கிட்டேயோ சொல்ல மாட்டேங்களே. உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு தோழிக்கிட்ட தான் சொல்கிறேன். அப்போ தோழி யார்? உங்கள் நண்பன் யார்? அப்போ எவ்வளோ பெரிய நட்பு, எவ்வளோ உயர்ந்தது நட்பு. இந்த நட்பை நம்ம காப்பாற்றிக்கலாம். அதே சமயத்தில் நட்பை பார்த்து பழகுங்க. நல்ல நட்பும் இருக்குது, தீய நட்பும் இருக்குது. அவங்க தீயவராக இருக்கிறதும் நல்லவனாக இருக்கிறதும் அவங்க காரணம் இல்லை. சுற்றுப்புற சூழல், சமுதாயத்தில் சில கடமைகள் இருக்குது. இதெல்லாம் யோசித்து நம்ம பார்க்கணும். இவர் ஏன் இந்த மாதிரி நடந்தார், ஏன் இப்படி பேசினார், கொஞ்சம் அமைதியாக இருந்து சிந்தனை பண்ணோம்னா உண்மை புரியும். அதனால் சீர்தூக்கி பாருங்கள். நட்பை இழந்துடக்கூடாது, நல்ல முறையில் அதை வளர்க்கணும். அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் நான் கேட்ட அன்புனா என்னென்னு, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர், இந்த உயிர் சத்து தான் அன்பு. எனக்குள்ளே இருக்கிற அதுதான் அன்பு. அதனால் நாம் அன்பாக இருந்தோம்னு வள்ளலார் எழுதுகிறாரு. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்றார், அன்பெனும் கரத்தமர் அமுதேன்றார், அன்பெனும் அடங்கிடும் கடலே அடங்கும் குடத்துக்குள்ள, அன்பெனும் குடத்துள் அடங்கிடும் கடலேன்றார். அன்பினால் எல்லாம் என்ன ஒன்றா இணையலாம், அன்பினால் எல்லாம் இருக்கும். அதனால் அன்பு பாராட்டுங்க. உட்கார்ந்து நீங்கள் நெற்றி பகுதியை தினம் கொஞ்ச நேரம் நீங்கள் எந்த மதம், எந்த இனம், எந்த மொழி, எதாவது பண்ணுங்கள். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து நெற்றி பகுதியில் நீங்கள் சந்திரனை நினைக்கலாம், சூரியனை நினைக்கலாம், நல்ல வெண்தாமரை மலர்ந்த ஒரு மலரை உங்கள் கற்பனையில் பார்க்கலாம், அல்லது ஒரு தாமரை பூவை பார்க்கலாம், அல்லது ஒரு தீப சுடரை பார்க்கலாம். நீங்கள் எதை மனசில் அங்கே நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுவீங்க. இயற்கை பொருள்களை நீங்கள் எங்கே வைத்து வழிபடுகின்ற போது அதுக்கு தான் தியானம் பெயர். தியானம்னா ஒன்றும் கிடையாது. ஒரு டம்ளரில் காஃபி இருக்குது, இன்னொரு டம்ளர் காலியாக இருக்குது. இந்த காஃபியை எடுத்து அந்த டம்ளரில் ஊற்றுகின்ற போது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய பார்வையெல்லாம் எங்கே இருக்கும்? கீழே இருக்கிற கப்பில் தானே இருக்கும். நீங்கள் இங்கே இப்போ ஊற்றிக்கிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்க முடியுமா? இல்லை அங்கே எங்கேயோ பார்த்துக்கிட்டு ஆற்ற முடியுமா? அப்போ இதிலேருந்து இதில் ஒழுகும்போது உங்கள் கவனம் எப்படி இருக்கோ அதுபோல் நம்ம நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து நெற்றியை நினைக்கும்போது நம்ம ஆக்சிஜன் சொல்லிக்கின்ற பிராணவாயு மேலே போகும். ஏன்னா நம்ம பிராணவாயு கீழ்ப்பக்கமாக தான் நேரம் செலவாகிட்டே இருக்குது. இந்த கீழ் உடம்புக்கு செலவு பண்ணுறது சரியாக போகுது, மூளைக்கு காற்று போகிறதில்ல. உடம்பால் ஆடுவாங்க, ஓடுவாங்க, வாலிபால் விளையாடுவார், ஃபுட்பால் விளையாடுவார், கபடி விளையாடுவார், எல்லாம் ஆக்டிவாக இருப்பார். புத்தகத்தை எடுத்த உடனே கொட்டாவியாக வரும். என்ன பண்ணுவார்? என்ன சக்தி, எனர்ஜியை செலவு பண்ணிட்டீங்க. இது மூளை செய்கிற வேலை. நீங்கள் மூளைக்கு கொடுக்குற வேலையை எப்படி செய்ய முடியாது? எனக்கு பிராணவாயு இல்லை,
கொட்டாவியாக வந்துருக்கு. கொட்டாவி எதுக்கு? அதிக பிராணவாயு வேணும். அப்போ உறக்கம். உறங்கும்போது என்ன நடக்காது? எந்த புலன்களுக்கும் வேலை இல்லை. ஒரே ஒரு புலன்கள் மூளைக்கு வரைக்கும் காற்று போயிட்டே இருக்கும். அப்போ மூளை நிரம்பினதும் ஒரு விழிப்பு வந்துடும். அவ்வளோதான் அதுக்கு தேவையான ஆக்சிஜன். மூளை எதனால் இயங்குகிறது விஞ்ஞானம் சொல்லுது. ஆக்சிஜன் பிராணவாயுனாலும் குளுக்கோஸ் என்று சொல்கிற சர்க்கரை நீரினால்தான் வாழுது. மூளைக்கு நிறைய சர்க்கரை சத்து வேணும், நிறைய பிராணவாயு வேணும். இன்றைக்கி சர்க்கரை நோய்க்கு வந்ததுக்கு காரணமே பிராணவாயு சரியில்லை. நீங்கள் இயற்கையாக உணவு உண்ணலை, இயற்கையாக நம்ம வாழலை, எல்லாமே கலப்படமாக போச்சு. அன்பு உள்ளவங்களே, பேச விட்டால் நான் பாட்டு பேசிகிட்டு இருப்பேன். நேரம் ஆச்சு. அவங்க நிறைய வெளியிலேருந்து வந்திருப்பீங்க இல்லையா? போய் ஆகணும். உங்களை யாராவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் உட்கார்ந்து நெற்றி பகுதியில் நல்ல கற்பனையில் இயற்கை பொருள்களை தியானிக்கணும். அது இந்த ஒளியை தியானிக்கின்ற போது இயேசு என்ன சொன்னாங்க? உலகின் ஒளியாக யார் இருக்கிறது? கடவுள் இருக்கார். கர்த்தர் உலகின் ஒளியாக இருக்கின்றார். என்னை கனம் செய்தாலும் அவரை கனம் செய்தாலும் ஒன்றே தான். அவ்வளோதான், அவ்வளோதான். நான் ஒரு தடவை கோவா போயிருந்தேன். அங்கே நிறைய சிலைகள் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. 1.5 அடி உயரம் உள்ள ஒரு இயேசு பெருமானுடைய உருவம் சிலுவையில் அடைஞ்ச மாதிரி அப்படியே இருந்தது. உண்மையான அந்த தோற்றம். கையிலெல்லாம் ரத்தம், முள் கிரீடம், முள்ளெல்லாம் ஒழுகுது ரத்தம். வாங்கிட்டு வந்து இங்கே என்னுடைய தியான அறைக்கு முன்னாடி மாட்டினேன். என்னுடைய துணையர் வந்தாங்க, மற்றவங்க வந்தாங்க. ஐயா ஏன் இங்கே மாட்டினீங்க? எனக்கு அவர் சவுக்கால் அடி வாங்கினார். ரத்தம் சிந்துது. சிவப்பு அங்கியை போட்டு மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு போடனாங்க. முள் கிரீடம் வைக்கிறாங்க. இவ்வளவுக்கும் என்ன சொன்னார்? ஒரு வார்த்தை, இவர்கள் செய்வது இன்னது என்று தெரியாமல் செய்கின்றார்கள், கடவுளே இவர்களை மன்னித்தருவோம். அந்த தன்மை எனக்கு வேணும் இறைவான்னு கேட்டாங்க. வேறு ஒன்றும் கேட்டாங்க. ஏன்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டா நம்மளால் தாங்க முடியல. ராஜா, உங்களால் முடியுதா? ஒரு வாரத்தை சொல்லிட்டாங்கன்னா தாங்க முடியுது? சொல்லுங்க பாபு. 2 நாள், ஒரு நாள் அம்மாகிட்ட பேசுறது, அப்பாகிட்ட பேசுறது, அண்ணங்கிட்ட பேசுறது இல்லை. உண்மை. அந்த வார்த்தையே நம்மளால் தாங்க முடியலன்றோம். எவ்வளவு கசையடி வாங்கியிருக்கார், எவ்வளோ முள் கிரீடத்தை வச்சு அமுக்கிறான், ஆணி வைக்கிறான். அடப்போங்களா, எவனாவது ஆடி வைங்க, எவனாவது திட்டுங்க, கசையடி, அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். அந்த பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன். வந்தால் நான் அதை பற்றி சொல்லலாம். நாம் அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். நீ ஒன்றை இழந்துரு. அதனால்தான் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். வேற யாராவது உயிர் தெழுந்தாங்களா? இன்னி வரைக்கும் இல்லை. கல்லறைக்குள்ளே யாரை போட்டு 3ஆம் நாள் வெளியே வரல, அப்படியே தான் இருக்காங்க அங்கே. அவர் மட்டுமே உயிர் தெழுந்தார். என்ன காரணம்? மன்னிக்கும் மனப்பான்மை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை. அதனால மகான்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு பெரிய படிப்பினர். ராஜா, நல்லா இருங்க. மூச்சு காற்று நீங்கள் நெற்றியை நினைக்கும் போது காற்று அங்கே போகும். ஒரு 8 மணி நேரம் உறங்கி நீங்கள் அனுபவிக்கிற தூக்கத்தை 1 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணால் 8 மணி நேரம் தூக்கத்துக்கு சொல்லும். நான்லாம் அப்படியே இருக்கேன். தியானமே எனக்கு நிறைய நேரம் இருக்கிறனால என்னுடைய தூக்கம் கிடையாது. 12 மணி 1 மணிக்கு படுப்பேன், 3 மணிக்கு எழுந்துருவேன். திரும்ப 3 மணிலேருந்து அப்படியே தான் இருக்கேன். என்னுடைய சகோதரி கேட்பாங்க, பகலில் நிற்க 1 மணி நேரம் படுங்களேன். படுத்து என்ன பண்ணுறது பகலில் 1 மணி நேரம்? அதனால் நெற்றியை நினைச்சிங்கன்னா ஆக்சிஜன் பிராணவாயு நிறைய போகும், மூளை திறம்பட வேலை செய்யும். வல்லாரைக்கீரை எடுங்க, தூதுவளை சாப்பிடுங்க. நிறைய கொள்ளு வாங்கி வச்சுட்டு, கொள்ளு ரசம், கொள்ளு தொகையை, கொள்ளு இட்லி பொடி. கொள்ளு ரொம்ப பிராணவாயை அதிகம் பண்ணக்கூடியது. அரபு நாட்டில் விளையக்கூடிய அந்த பயிரை நம்ம நாட்டுக்கு வந்து போச்சு. நம்ம கொள்ளு பயிரிடணும். கொள்ளு எதுக்கு? குதிரைக்கு தான் கொடுப்பாங்க. நாமெல்லாம் குதிரை மாதிரி இருக்கணும்னா என்ன சாப்பிட்ணும்? கொள்ளு சாப்பிடணும். கொள்ளு சாப்பிடுங்க. அருகம்புல் ஜூஸ் அடித்து குடிங்க. அருகம்புல்ல இல்லாத சத்து இல்லை. அதனால் உறக்கம், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புனாங்க. நமக்கு உறக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையில என்னவா இருக்கிறோன்னா என்னவா இருக்கிறோம்? ஒன்றுமே இல்லை. அதுதான் மாயேன்னு சொல்லாங்க. ஒன்றுமே இல்லாத ஒன்று. பார்க்குற இந்த உலகம் நாம் இல்லைன்னா இல்லை.
அப்போ இந்த உலகமே இல்லை. அதனால் உட்காந்து நல்ல தியானம் பண்ண கற்றுங்க. தியானம் வேறு ஒன்றும் இல்லை, நெற்றிக்குள்ளே எதையாவது நினைக்க, அழகாக உட்காந்து நினச்சிக்கிட்டே இருங்க. அங்கே நினைக்க நினைக்க எல்லாமே செயல்கூடும். அதனால் அன்பு உள்ளங்களே, நீங்கள் இந்த தினம் ஒரு நல்ல நாளாக சென்றது. உங்களை யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஒரு சில கேள்விகள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த பதில் நான் சொல்ல காத்திருக்கேன். சொல்லுங்கள். யாராவது கேட்கணுன்னா கேளுப்பா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். உங்களுக்காக திறக்கப்படும். சொல்லுங்கள். ஏன் பிள்ளைக்கு 5 மணிலேருந்து 6 மணிக்கு தூக்கம் வரல, அப்படிதான் கேட்குறியா? காலை நேரத்தில் நான் சொல்ல வந்ததேப்பா சகோதரி பாப்பா அந்த மக சொல்கிறாங்க, காலை நேரம் இருக்கு இல்லைங்களா, நம்ம தமிழ்நாட்டின் மேலே, அதுவும் உலகத்தில் இந்தியாவில் காலையில் 3:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் காற்று வீசுகிறது. அந்த காற்று எப்படி இருக்குன்னு பார்த்து அனுபவிச்சிருக்கீங்களா? கவனிப்போம். அந்த காற்று அற்புதமான காற்றுன்னு எல்லா ஞானிகளும் எழுதியிருக்காங்க. அது உஷா காலம்னு சொல்லுவாங்க. யாரோ ஒரு சகோதரி உஷான்னு இருக்காங்கள, கூப்பிட்டீங்க நீங்கள், உஷா காலம்னுவாங்க. அந்த அந்த நேரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அற்புதமான காலம் 3:30லேருந்து 6. அது வைகரை பொழுதுன்னுவாங்க. அதுதான் அருணோதயம் தொடங்கி உதய பரியந்தன்னு வள்ளலார் எழுதியிருக்கார். காலையில் 3:30லேருந்து 6க்குள்ளே யார் ஒருவர் நித்திரை நீங்கி விழிப்புணர்வோடு இருந்து கொண்டிருக்கிறாரோ அவர் எதை நோக்கி பயணிக்கிறாரோ அதை முடிச்சிடுவார். குறிக்கோள் எந்த குறிக்கோளில் இருந்தாலும் சரி அதை அவர் முடிக்கும். ஏன்னா காட்டில் அமுத காற்று, அமுதபாகம், விஷபாகம், பூதபாகம் 3 இருக்குலாம் காட்டில். இந்த காட்டில் 3 இருக்குது, அமுதபாகம், பூதபாகம், விஷபாகம். அமுதபாகம் என்பது தமிழகத்தில் 3:30லேருந்து 6 வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் அற்புதமான நேரம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் விழிப்போடு இருக்கிறது ரொம்ப அற்புதமான நேரம். எல்லோரும் உறங்குகிற நேரமே அந்த நேரம்தான். அங்கங்கே விபத்துகள் நடக்கிறதும் அங்கங்கே திருடுகள் நடக்கிறதும் அந்த 3:30 மணி தான். எல்லோரும் விழிப்போடு அந்த இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். நீங்கள் விழிப்போடவே இருங்க. என்ன மேலே ஊற்றியாச்சா? நீ வாங்கி வச்சிட்டியாப்பா?